வணக்கம் நண்பர்களே, உங்களை அன்போடு இந்த சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நீங்க செலவு பண்ற இந்த நேரம் கண்டிப்பா வீண் போகாதுன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா அத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கங்க. உங்க நண்பர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்ட அவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வீட்ல இருந்து எக்ஸசைஸ் பண்றதுனால நம்ம கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இத சொன்னதுமே எல்லாருக்கும் மைண்ட்ல வரக்கூடிய ஒரு ரெண்டு விஷயம் என்னவா இருக்கும்? ஒன்னு பணம் சேவ் ஆகுது, இன்னொரு டைம் சேவ் ஆகுது அப்படிங்கிறது. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். வீட்லயே எக்ஸசைஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கறத சொல்றேன். அதுலயும் ஒரு சில பெனிஃபிட்ஸ்லாம் வந்து நீங்க எத்தனை ஜிம்முக்கு போனாலும் கிடைக்காது, எவ்வளவு நேரம் நீங்க எக்ஸசைஸ் பண்ணாலும் கிடைக்காது. உங்களுடைய ஃபிட்னஸ் லெவல் அப்படிங்கறத நீங்க எப்பவுமே மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஹோம் ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கறத நான் கண்டினியூஸா சொல்றேன் பாருங்க. நீங்க ஹோம் ட்ரைனிங் பண்றதுனால உங்களுக்கு பணம் சேவ் ஆகலாம், உங்களுக்கு டைம் சேவ் ஆகலாம். அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கும். அந்த இடத்துல நீங்க எப்ப வேணாலும் நீங்க என்ன மாதிரியான எக்ஸசைஸ் வேணாலும் நீங்க பண்ணலாம். உங்களுக்கு தேவையானது என்னவா இருக்கும்? ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் இருந்தா போதும், ஒரு மேட் இருந்தா போதும். அதை வச்சே நீங்க வந்து எல்லா எக்ஸசைஸுமே பண்ணிட முடியும். நிறைய இன்னோவேட்டிவான எக்ஸசைஸை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க முடியும். உங்களை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. உங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ட்ரைனர்ஸ் கிடையாது. அதனால உங்களை நீங்களே தான் ஃபாலோ பண்ணிக்க போகிறீங்க. அதே மாதிரி உங்கள் பாடிக்கு நீங்கள் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே திங்க் பண்ண போகிறீங்க. நீங்களாவே நிறைய எக்ஸசைஸை வந்து ஆன்லைன்லேருந்து சர்ச் பண்ணி அந்த எக்ஸசைஸ் நேமை வந்து சேவ் பண்ணி வச்சுக்குவீங்க. அந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும், அதை எது கரெக்டான மூமெண்ட், எது ராங் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே வந்து தேடி தெரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ட்ரைனர் கைட் பண்ணி இது இப்படி தான் பண்ணணும், இவ்வளோ தூரம் தான் பண்ணணும், இவ்வளோ இன்டென்சிட்டி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லாமல் நீங்களாவே அதை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. அனுபவபூர்வமாக நிறையா தெரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி நிறைய ஒர்க் அவுட்ஸ் வந்து நீங்களே பிளான் பண்ணுவீங்க. நிறைய ஒர்க் அவுட்ஸ் ஆன்லைனில் சர்ச் பண்ணி உங்களுக்கான ஒரு ஒர்க் அவுட் ஷெடியூலை வந்து நீங்களே பிளான் பண்ணுறதுக்கான ஒரு டைம் கிடைக்கும். இந்த டைமிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா உங்களோட நாலேஜை வந்து அதிகப்படுத்து. நீங்கள் ஒர்க் அவுட் பிளான் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் புதுசாக தேடி கண்டுபிடிக்கும் போது உங்களோட நாலேஜை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. உங்கள் உடம்பு சம்மந்தமாக, உங்களோட எக்ஸசைஸ் சம்மந்தமாக. உங்கள் உடம்பு சம்மந்தமாக அப்படிங்கும்போது உங்கள் உடம்புல என்னென்ன மசில் இருக்குது, அந்த மசிலுக்கு என்னென்ன மாதிரியான மூவ்மெண்ட் எல்லாம் கொடுக்க முடியும், அதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள வந்துடும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பண்ணுறோம். அதனால என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து ரொம்ப அவசியம். நம்ம ஜிம்ல போய் ஒரு ட்ரைனர் நம்மளை மோட்டிவேட் பண்றதும், பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்றதை பார்த்து நம்ம மோட்டிவேட் ஆகிறத விட ஒரு ரூம்குள்ள யாருமே இல்லைங்கிற போது நாம எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணி நம்மளை எனர்ஜெட்டிக்கா நம்மளை புஷ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு ட்ரைனர் இருந்து அவர் ப்ராப்பரா கைட் பண்ணா மட்டும்தான் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோம். நமக்கு வந்து ஒரு பார்ட்னர் இருந்தால் தான் நம்மளால வந்து டெய்லியும் போய் கூட சேர்ந்து ஜாலியாக பேசிட்டு எக்ஸசைஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறது இல்லாமல் யாருமே இல்லைனாலும் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன், எந்த ஒரு எக்யூப்மெண்ட் இல்லைனாலும் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், எந்த ஒரு அக்சசரிஸ் எதுவுமே எனக்கு தேவையில்லை, ஏன்னா தனியாக என்ன விட்டாலும் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆயிடுவோம். நம்மளோட எக்ஸசைஸ் மேலே உள்ள ஃபோக்கஸ் அப்படிங்கிறதும் இன்னும் அதிகமாயிரும். ஏன்னா நம்மளை யாரும் ஃபோக்கஸ் பண்ணல, நமக்கு யாரும் கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கும்போது நமக்கு அந்த எக்ஸசைஸ் மேலே உள்ள ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாயிரும். இப்போ நம்ம ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம கூட எக்ஸசைஸ் பண்ணுறவங்களோட நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். அவங்க நல்லா ஆக்டிவாக பண்ணுறாங்க, நல்லா எனர்ஜெட்டிக்காக பண்ணுறாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஸ்ட்ரென்த்தனோட இருக்காங்க, நல்லா இம்யூனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தோட அவங்களோட கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது நாமளே வந்து டவுன் பண்ணிகிட்டே போவோம். அந்த மாதிரியான விஷயம் வந்து நம்ம ஹோம் ட்ரைனிங்கில் இருக்காது. யாரும் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க, யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதன் மூலிமா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது நம்மளை விட்டு எங்கேயுமே மாறாமல், நம்மளை எந்த ஒரு விஷயமும் நம்மளை டவுன் பண்ணாமல் நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுல மட்டும்தான் இருக்கும். அது வந்து ரொம்ப அவசியம். அது இல்லாமல் ஹோம் ட்ரைனிங் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இருக்காது. நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ்மே நம்மளோட எக்ஸசைஸ் மேலையும், நம்ம அடுத்து என்ன எக்ஸசைஸ் பண்ண போறோம், அடுத்து எந்த மசிலுக்கு எக்ஸசைஸ் பண்ண போறோம், இந்த தாட் ப்ராசஸ் வந்து உங்களுக்குள்ள கண்டினியூஸா ஓடிட்டே இருக்கும். இதுதான் உங்களை விட பெஸ்ட் ட்ரைனர் உங்களுக்கு வேற யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணிடும். ஒரு ட்ரைனர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, நீங்க எந்த அளவுக்கு எனர்ஜியாக இருக்கிறீங்க, நீங்க அடுத்து என்ன ஆக்டிவிட்டி பண்ணணும், எந்த மசிலுக்கு நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கறத அவங்க திங்க் பண்ண போறாங்க. அதை தான் இப்போ நீங்க உங்களுக்காக நீங்க பண்றீங்க. இதுதான் வந்து உங்களை ஃபோக்கஸா உங்களோட கோலை வந்து ரீச் பண்ணுறதுக்கு உங்களை புஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஹோம் ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரெச்சிங், இதில் வந்து அதிகமான டைமிங்கை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஜிம்மில் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ண முடியும். இதெல்லாமே நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆனால் வீட்டில் வந்து நிறைய எக்ஸசரிஸ் இல்லை அப்படிங்கிறனால நமக்கு வந்து என்னன்னா ஃப்ரீ ஹேண்ட் எக்ஸசைஸ் தான் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி நம்ம டயர்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம உட்காந்து அழகாக ஸ்ட்ரெச்சிங் பண்ணி நம்மளுடைய ஃப்ளெக்சிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறனால நம்ம ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் டயர்டாக இருந்தால் கூட நம்ம ஏதாவது ஒரு சின்ன லைட்டான ஒரு ஸ்ட்ரெச்சிங்காவது பண்ணி அந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லேயே வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நமக்குள்ள வரும். இந்த ஸ்ட்ரெச்சிங் ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசியம். இதை வந்து ஜிம்மில் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், நிறைய திங்ஸ் இருக்குது. ட்ரைனர் வந்து உங்களை புஷ் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்குள்ளே இன்வால்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் வீட்டில் இருந்து பண்ணும்போது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜிம்மில் வந்து ஒரு ட்ரைனர் கொடுக்குற எக்ஸசைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு நாள் வந்து நீங்கள் ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து மசில் எல்லாம் பெயின் இருக்கும், மறுபடியும் ஜிம்முக்கு போனால் வந்து கைகாலெல்லாம் வலிக்கும் அப்படின்னு சொல்லி ஜிம்மை ஸ்கிப் பண்ணுற ஆட்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதையும் மீறி ஜிம்முக்கு வரணும் அப்படின்னு நினச்சி வந்தாலுமே இங்கே வந்து ஏமாற்றுவாங்க.
10 எக்ஸசைஸ் சொன்னா 8 எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, 10 கவுண்ட் பண்ண சொன்னா 8 கவுண்ட் பண்ணிட்டு பண்ணிட்டேமாங்க, அல்லது பண்ண முடியல டயர்டா இருக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த காரணமெல்லாம் நீங்கள் சொல்ல வேணாம், உங்களை நீங்கள் சீட் பண்ண வேணாம். நீங்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் நீங்கள் பண்ணி உங்களை டெய்லி ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணி உங்களுடைய செல்ஃப் மோட்டிவேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும். உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கான்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம். உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும். டுகெதரா நாம அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியே நீங்களும் ஒரு பார்ட். நன்றி நண்பர்களே.